வீடு புகுந்து தாய் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 3 போதை ஆசாமிகளை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் நடந்த இந்த இரட்டை கொலையின் பின்னணி என்ன? அந்தி சாயும் நேரம் அது. எல்லம்மாள் வீட்டிலிருந்து ஒலித்த ஒப்பாரி சத்தம் ஒட்டுமொத்த ஊரையும் சம்பவ இடத்திற்கு கட்டி இழுத்து வந்தது. என்ன ஏது என்று புரியாமல் ஓடி வந்த ஒவ்வொருவருக்கும் காத்திருந்தது பேரதிர்ச்சி. எல்லம்மாளும் அவரது மகளும் உள்ளே கழுத்தறுத்து கொல்லப்பட்டு கிடந்தது அவர்களை நிலைகுலைய வைத்தது. சம்பவ இடத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் அந்த வீட்டினிலிருந்து தாய் மகளின் சடலங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். மோப்ப நாயும் முடிந்தவரை வட்டமடித்து பார்த்தும் கூட எந்த தடயமும் கிடைக்கவில்லை. குற்றவாளிகளை கைது செய்யாமல் இறுதி ஊர்வலத்தை நடத்த மாட்டோம் என ஒட்டுமொத்த ஊரும் சொர்க்கரதத்தை சாலையில் நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யார் இந்த எல்லம்மாள்? கொலை நடந்தது எப்படி? மகளையும் சேர்த்து கொலை செய்ய காரணம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவிதான் எல்லம்மாள். இவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் 2 மகள்கள் என மொத்தம் 3 பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் காலப்போக்கில் கடந்த 2018ஆம் ஆண்டு சுரேஷ் உடல்நலக்குறைவால் இறந்துவிட அடுத்த சில மாதங்களில் ஒரு மகளும் விபத்தில் பலியாகியிருக்கிறார். இதனை அடுத்து 15 வயதான மகன் பெரியசாமி, 13 வயதான மகள் சுசிதாவுடன் யாசின் நகர் பகுதியில் வசித்து வந்திருக்கிறார் எல்லம்மாள். பிள்ளைகள் இருவரும் அருகே உள்ள அரசு பள்ளியில் படித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை எல்லம்மாள் மற்றும் அவரது 13 வயது மகள் சுசிதா ஆகியோர் கொடூரமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த கிருஷ்ணகிரி தாலுகா காவல்துறையினர் 7 தனிப்படைகள் அமைத்து 100க்கும் மேற்பட்ட போலீசாரோடு தீவிரமாக கொலையாளிகளை தேடி வந்தனர். அதில்தான் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொடுத்த கடனை திருப்பி கேட்ட பாவத்திற்கு இந்த 3 பேரும் சேர்ந்து எல்லம்மாளையும் அவரது மகளையும் கொன்று போட்ட உண்மை வெட்ட வெளிச்சமானது. கைது செய்யப்பட்ட மூவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த குரும்பட்டி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார், சத்யரசு மற்றும் காவேரிப்பட்டினம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ். இவர்கள் மூவரும் கஞ்சா போதையில் உலாவரும் போதை அரக்கர்கள். இவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எல்லம்மாளிடம் 10,000 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளனர். ஆனால் அதில் 3,000 ரூபாய் மட்டுமே திருப்பி செலுத்தியுள்ளனர். இதனால் மீதமுள்ள 7,000 ரூபாயை கேட்டு மூவரையும் நச்சரித்திருக்கிறார் எல்லம்மாள். மேலும் அவர்கள் வைத்திருந்த 2 சக்கர வாகனத்தை பிடுங்கி வைத்துக் கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு வண்டியை எடுத்து செல்லுமாறு கராராக கூறியிருக்கிறார். இது அந்த மும்மூர்த்திகளுக்கும் ஆத்திரத்தை கிளப்ப எல்லம்மாளுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார்கள். அதன்படி முதலில் ஒரு முறை கொலை செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் அந்த ஸ்கெட்சில் எல்லம்மாள் மிஸ் ஆகியிருக்கிறார். இதனையடுத்து சம்பவத்தன்று மாலை வீட்டில் ஆளில்லாத நேரம் பார்த்து மூவரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அங்கே வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த எல்லம்மாளின் வாயை பொத்தி கை கால்களை அமுக்கி கத்தியால் கரகரவென கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள்.
அப்போது அங்கு வந்து தாயை கொலை செய்வதை நேரில் பார்த்த எல்லம்மாளின் 13 வயது மகள் சுசிதாவையும் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறது அந்த கஞ்சா போதை கும்பல். போதாத குறைக்கு எல்லம்மாள் வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் பணம் மற்றும் 2 தங்கச் செயின், ஒரு மோதிரம் ஆகியவற்றை கொள்ளையடித்து தப்பி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கொலையாளிகள் நவீன்குமார், சத்யரசு, ஹரிஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து 7,000 ரூபாய் பணத்திற்காக தாய், மகள் இருவரையும் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ள சம்பவம் மாவட்டத்தையே பரபரப்பாக்கியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.